திருப்பூரில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திமுக சார்பில் திறக்கப்பட்ட நீர்ப்பந்தலுக்காக குடிநீரை குப்பை வண்டியில் ஏற்றிச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. சாமலாபுரம் பகுதியில் திமுக சார்பில் நீர்ப்பந்தல் திறக்கப்பட்டது. இப்பந்தலில் வைக்கப்படும் நீரானது சாலையோர குழாயில் இருந்து பிளாஸ்டிக் கேனில் நிரப்பப்பட்டு பின்னர் அதை பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை வண்டியில் ஏற்றிச் செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினர் வெற்று விளம்பரத்திற்காக நீர்ப்பந்தலை அமைத்துவிட்டு சுகாதாரமற்ற முறையில் நீரை வழங்கி பொதுமக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் 1000வது நாளை எட்டியுள்ளது. சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் அமைய உள்ள நிலையில் இதற்கு ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு கிராம விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஏகனாபுரம் கிராமத்து விவசாயிகளின் இரவு நேர அறவழி போராட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதியன்று 1000வது நாளை எட்டியது. இதனை ஒட்டி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கம்பன் கால்வாயை காப்பாற்ற வேண்டும் என விவசாயிகள் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் 1000வது நாளை எட்டிய நிலையில் திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து வருவது விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.